சரி, ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. யார் வந்துடக்கூடாதுன்னு நினச்சினோ அந்த 2 பேரும் வர வச்சிட்டாங்க. இவனுக்குலாம் தெரியாமல் தான் அந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நினச்சேன். அபிஷேக் வேறு எனக்கு சர்ப்ரைஸு. ஏயா இப்படி ஒரு சர்ப்ரைஸாக ஒருத்தர் கொடுப்பான். நீ காலையில் தான் சொல்கிறான். ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, முக்கியமான 2 செலிப்ரிட்டிஸ் வராங்க, உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு. ஐயோ அப்படின்னு இவங்க தான் நினச்சேன். கரெக்டாக இவங்க 2 பேரும் பேரையும் சொல்லிட்டேன் ரொம்ப பெருமையாக. தம்பி, உங்களோட 2 பேர் போட்டோவும் என்கிட்ட இருக்குது, மறந்துடாதீங்க. அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். இன்னும் பத்திரமா அதை லைக் போட்டு வர வச்சுருக்கிறேன். எப்போ வேணாலும் நான் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கோங்க. சோசியல் மீடியாவில் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க. இனிமேல் மேடையில் பேசினா என் வயசை பற்றி இல்லாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, இருக்கட்டும். ஏண்டா ஒரு யதார்த்தமாக ஒரு அப்பா அவர் கொடுத்தாங்கன்னு வெள்ளடிச்சுன்னு நடித்தா உடனே எனக்கு 60 வயசுன்ற ஒருத்தன், ஒரு 58 வயசுன்றான். தம்பி, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். இல்லை இருக்கு, நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன்டா. இருந்தாலும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி 2 பேருக்கும். லவ் யூடா. ஐயோ அதுவே பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஒரு அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எடுத்த ஃபோட்டோ. அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அதில் நானும் உள்ளே இருக்கேன், அதனால தான் அந்த போட முடியல, இல்லை எப்பயோ போட்டு மாட்டி விட்டுருப்பேன். ரொம்ப ஒரு உற்சாகமான ஃபோட்டோ அது. முதல்ல எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு படம் வந்து இது எப்படிப்பட்ட படம்ன்றதை நீங்கள் வாங்கினோடனே எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை முதல்ல வந்திருக்கும். அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சார். ஏன்னா நீங்கள் நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அந்த வகையில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. அடுத்தபடி சத்யராஜ் சார், அவர் இங்கே இன்றைக்கி வரல, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா படம் நாங்கள் ஒரு முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து டைரக்டரை வந்து அப்ரோச் பண்ணார். எந்த தயக்கமும் இல்லாமல் படத்தில் கொஞ்சம் எடுத்து வரைக்கும் போட்டு காமிச்சு அவர் பார்த்துட்டு அவர் பிடிச்சி இது நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார் இந்த மேடையில் உங்களுக்கு. அப்புறம் வடிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்காமல் முதல் முறையாக பாடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம் நாங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் வந்து நிறைய பேர் விட்டுட்டேன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரியே மன்னிச்சுங்க. அபிஷேக் ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டு தான் வந்தான். ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு கதை ஒன்று கேட்கணும், எப்படின்னு சொல்லுங்கள், நான் அந்த டைரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த கதையை போய் கேட்டேன். அந்த கதை மீட்டிங் பாயிண்ட்டு, அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா டைரக்டரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். ஸோ ஒரு தயக்கம் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு, ஒரு தொழில் சார்ந்து நான் பெரும்பாலும் நான் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு சந்திச்சதில்லை. நான் வெளியில் எங்கேயாவது ஒரு பொது இடத்துல என்னோடய அலுவலகத்தில் அப்படி தான் சந்திப்பேன். ஸோ வீட்டுக்கு கூப்பிடும்போது எனக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு அதில். அப்போது ஃபஸ்ட்டு நான் போனது வந்து கொஞ்சம் தயங்கிட்டு தான் போனேன். ஏன்னா இப்படி இந்த மெயின் லீடு அப்படின்லாம் சொல்லிட்டா நம்மளை இந்த குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு கூப்பிடாமல் போயிடுவாங்கன்னு ஒரு பயம். அதுக்காக இதை பண்ணலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் தான். பட் இந்த படம் அப்படி மெயின் லீடு அப்படின்னு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லா கேரக்டர்ஸும் ஒரு பில்லராக இருக்கும். இந்த கதை அப்படி இருக்கும். அப்புறம் அந்த கதையை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் தெளிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஒரு வழக்கமான அந்த சினிமாட்டிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இல்லாமல் இது வேறு ஒரு டைமென்ஷன் அந்த கதை சொன்னார். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரே அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த கதையை நான் எழுதினேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்கார். இது வரைக்கும் ரெகுலரான கதை தான். அவர் என்ன உணர்வை சொல்ல வந்தார்ன்றது எனக்கு பயங்கரமாக நச்சுன்னு அப்படி அடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் பசங்க வந்து ரொம்ப அந்த ஸ்பரிசத்தோடையே இருப்போம். அப்பா மேலே உருண்டு பருண்டு விளையாடிட்டு அந்த மாதிரியான அந்த ஸ்பரிசத்தோடையே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டீனேஜுக்கு அப்புறம் அது பையனோ பொண்ணோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பாவோட உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த அப்பா ஸ்பரிசத்தை மிஸ் பண்ணுவார். ஏன்னா பசங்களுக்கு தெரியாது. பசங்களுக்கு அவன் அப்பா ஆகும்போது அது புரிய நினைக்கிறேன். அப்போது அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இது வந்து அப்பா சொல்லவும் முடியாது. எங்கன்னா இது வந்து அண்ணே நான்
எப்போயுமே பெரும்பாலும் நேரம் எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் என்னை அனுமதிச்சிருக்கேன். கடைசியாக வேறு கூப்பிட்டாங்க. எப்போனா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு எலிட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு அந்த ஸ்பரிசம் எப்போயுமே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வேறுபாடாகவே இருக்காது. அப்புறம் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த அந்த டீனேஜ் தாண்ட அவங்க அந்த ஸ்பரிசத்துலேருந்து விலகுவாங்கன்றது நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அப்பா அதுக்கு ஏங்கினதை நான் பார்த்துருக்கேன். ஒரு பாயிண்டில் எங்கள் அப்பா வந்து ஃபேக்காக என் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் அந்த அந்த வயசு அனுபவத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த ஸ்பரிசத்துக்காக என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறார். ஸோ அது இந்த கதையை கேட்டு முடித்தோன்னே எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா நான் அவருக்கு என்ன கிட்டத்தட்ட அப்பா ஆகிட்டேன். அதனால எனக்கு அது புரிஞ்சுது. ஐயோ, பிரபஞ்சம் உப்பு கொண்டுறலாம் வந்து அப்படி விலகி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு அது ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் அந்த கதையை சொல்லி முடித்தோன்னே ஓகே, இதை நிச்சயமாக பண்ணிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன். கார்த்திகேயன் மணி சார் ரொம்ப நன்றி சார், இயக்குனர், படத்தோட இயக்குனர். அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி நான் நிறையா பேச விரும்பல. எனக்கு நான் அந்த படத்தை திரும்ப எவ்வளோ உள்ள ஊடுருவி பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும்தான், அந்த ஒரு வாசனை மட்டும் அடிச்சுட்டே இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவோட சட்டையோட வாசனை அடிச்சுட்டே இருக்குது. அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது சினிமா தேட்டரில் நீங்கள் அதை மட்டும்தான் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும், காட்சி, இசை எல்லாமே கிடைக்கும். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த வாசனை அடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி அடிச்சதுன்னா இந்த படத்தோட சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை உணர்ந்தேன், நான் நடிக்கும்போது உணர்ந்தேன், அது படமாக பார்க்கும்போது நான் உணர்ந்தேன். அது வந்து அது ரொம்ப அபூர்வமாக நடக்கிற நிகழ்வு. ஏன்னா ஒரு படத்துக்குள்ளேருந்து ஒரு வாசனை அடிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம். இந்த படத்தில் அது நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை நீங்கள் விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும். அந்த நம்பிக்கை தான். வழக்கமாக எல்லோரும் கேட்குற மாதிரியான கோரிக்கைகளை நான் வைக்க விரும்பல. நீங்கள் படம் பாருங்கள். நிச்சயமாக படத்துக்கு அப்புறம், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேச வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்ததுக்காக முதல்ல ரொம்ப நன்றி. அப்புறம் ஆனந்த்ஜிக்கு, எங்கள் படத்தோட சினிமாட்டோகிராஃபர், ரொம்ப எளிமையான சினிமாட்டோகிராஃபர். எப்படி இந்த கதையை ஒரு கதைக்கு எப்படி துருத்திடக்கூடாதோ, ஒரு தடவை இதே மேடையில் தான் பாலமேந்திர சார் சொன்னார், ஒரு சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் அப்படின்னா ஒரு என்னை பார், என் திறமையை பாருன்னு வெளியில் துருத்தி தெரிஞ்சிடக்கூடாது, அது அந்த கதைக்குள்ளே முங்கியே இருக்கணும், அதுதான் ஒரு தரமான சினிமாட்டோகிராஃபி, அதுதான் ஒரு தரமான இசை அப்படின்னு சொல்லி இந்த மேடையில் வச்சு சொல்லியிருந்தார். நான் அங்கே ஆடியன்ஸ் உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு ஆனந்த்ஜிக்கோடது. பால சாரங்கனோட ஒர்க்கும் அப்படி தான், எங்கேயுமே மிக இல்லாமல் ரொம்ப ஒரு இளையோடும் இதோட அப்படி அழகான ஒரு இசை. ரொம்ப அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு இப்பயும் இப்போ கேட்கும்போதே வந்து கண் கலங்குது, கண்ணம்மா அந்த அந்த லைன் வரும்போது. அதை ஒரு நாள் என் வாய்ஸ் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறேன். அதை எடுத்து என்கிட்ட மட்டுமா அதை கொடுத்துருயா? நானும் பாட்டு பாடியிருக்கேன்னு வச்சுக்கோல்ல. அவர் ஹரி சார், நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில். எஸ்ஆர் பிரபு சாருக்கு மீண்டும் நன்றி. ஏன்னா நம்ம ஆர்டராக பார்த்துட்டே பேசிட்டு வர்றதுனால அது மிஸ் ஆகக்கூடாது. ரோஷினி, உங்களோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் ஒரு யதார்த்தமான நடிகை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட நடிப்பு. ஸ்னேகன் சார், உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு வந்து எப்படின்னா, கலையரசனாங்கலாம் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அதில் நீங்கள் எனக்கு என்ன அண்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் நிச்சயமாக உங்களோட சின்ன பையன் தான் நினைக்கிறேன் சார். இருந்தாலும் நீங்கள் உங்களோட இந்த படத்தில் நீங்கள் எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். ஷெல்லி, நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் ஷெல்லின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு. ஏன்னா கூட நடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா படத்துக்குள்ளே வேறு எந்த வகையான முத்த காட்சிகள், நெருக்கமான காட்சிகள் எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்னும்போது நம்ம நெருங்கி பழகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கிறோம். ஐயோ, நான் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து பேசிட்டேன் சார். இவனுங்க கீழே இருக்க, அதாவது திருவிழாலெல்லாம் இந்த கச்சேரி நடந்துகிட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் எந்திரிக்கும் தெரியுமா நடுவில், அதை மாதிரி கூட்டு நடுவில் நிப்பாட்டி வச்சுட்டு என்ன பேச வைக்கிறீங்க? சரி, அப்போ சொல்ல வந்த குறைய சொல்லவே முடியாது. அப்படி அப்படி இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்கிற மாதிரியான எழுதிட்டார் டைரக்டர் சார். அதனால் அப்போ நான் வந்து மேடம்னே சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் அவன் வந்து என்னை திட்டி, நீ மேடம் சொன்னா நான் உன்னை சாருன்னு தான் சொல்லுவேன், எப்படி நான் காலின்னு கூப்பிட்னா நீ என்னை செல்லின்னு கூப்பிடு, அவ்வளோதான். நீ என்னை செல்லியாக நினச்சா செல்லின்னு கூப்பிடு, யாரோ ஒரு மேடம் நினச்சா மேடம் கூப்பிட்னாங்க, சரி அன்னிலேருந்து நான் செல்லின்னு கூப்பிட்றேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும், ஏன்னா நம்ம எப்படி
இந்த வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி நான் வேறு எந்த இதை பற்றி பேச வரல. இருந்தாலும் சொல்லிடுறேன், மலையாள நடிகர்கள்னால் கொஞ்சம் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படின்னு தான் நம்ம நிறைய பழகியிருக்கோம். அந்த படம் சுமாராக இருந்தால் கூட மலையாள படம் தான் அது சூப்பராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே போய் பார்க்குறது ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு ரிவ்யூ ஒன்று இருக்குது. ஸோ மலையாளத்துலேருந்து எப்படி பிடிக்கிறாங்க, மலையாளத்தில் என்ன மாதிரி கண்டென்ட், நிச்சயமாக எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதில் நிறைய ஓடுற படம், நல்ல கண்டென்ட் படம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அங்கேயும் சில சுமாரான படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த ஒரு சின்ன பயத்துலேருந்து தான் நான் அவங்கள அணுகினேன். ஏன்னா மலையாள நடிகர்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஆப்வியஸாக பயங்கரமாக பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்ல. எனக்கு என்னென்னா அந்த சவால்லேருந்து அடிக்கி விழுந்துடக்கூடாது, அது எப்படியாவது எதிர்கொண்டு அவங்களோட சேர்ந்து பயணிச்சணுன்ற அந்த ஒரு டாஸ்க் இருந்தது. அது இருந்தது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. இன்னும் யதார்த்தமாக நம்ம அதை பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு. விஸ்வா, ரொம்ப தேங்க்யூடா. உன்னோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா எடிட்டர் ஐயா பேச மாட்டார், அவருக்கு கை மட்டும் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபர்னிச்சராகவே ஆகிட்டார் இந்த ஆஃபீஸில். நீங்கள் போய் போனால் ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டே இருப்பார். அவருக்கு மகிழ்ச்சி. கீதா மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்களோட ஒர்க் பண்ணது. சாம்சனா, உங்கள் டைமிங்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் உங்களை அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ண விடாமல், ஆனால் ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு ரோல் பண்ண வச்சுருந்தாங்க. அது எனக்கும் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. அபிஷேக் ராஜா போயா, இதில் வேறு ஒரு பதவி அவனுக்கு, கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஆனால் அதையும் மீறி வேலை பார்த்துக்கிறேன். உன்னோட உழைப்புக்காக இந்த படம் உனக்கு பெரிய பேர் வாங்கி தரும். எங்கள் டீம் பற்றியே நான் பெருமையாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. வந்தவங்களுக்கெல்லாம் திரும்பவும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல்.